வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி தேர்தல் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிப்பு மற்றும் இளம் வாக்காளர்களின் எழுச்சியால் தேர்தலில் வெற்றி யாருக்கு என்பதை கணிக்க முடியாத நிலையில் அரசியல் கட்சிகள் கலக்கத்தில் உள்ளது. புதுச்சேரியில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நேற்று முன்தினம் நடைபெற்றது. சுமார் 9.50 லட்சம் வாக்காளர்களை கொண்ட புதுச்சேரியில் 91.23% வாக்குகள் கடந்த ஆண்டை விட 8% அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக கிராமப்புற தனி தொகுதியான ஊசுடு தொகுதியில் 94.39% வாக்குகள் பதிவாகியுள்ளது. கிராமப்புறங்களில் உள்ள பெரும்பாலான தொகுதிகளில் 90%க்கும் மேல் வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. புதுச்சேரியில் தேர்தல் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரித்துள்ளது. இதற்கு இளைஞர்களின் எழுச்சியும் ஒரு காரணமாக கூறப்படுகிறது. இத்தேர்தலில் புதிதாக 25,000 இளம் வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். அவர்களில் பெரும்பாலானவர்கள் தேர்தலில் வாக்களித்துள்ளனர். புதிய இளம் வாக்காளர்கள் தொகுதிக்கு 750 முதல் 1000 பேர் வரை உள்ளது குறிப்பிடத்தக்கது. இளைஞர்களின் எழுச்சி மற்றும் வாக்கு சதவீதம் அதிகரிப்பால் வெற்றி யாருக்கு என்பதை கணிக்க முடியாத நிலையில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சிகள் கலக்கத்தில் உள்ளன. தேசிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தாவேசா நாதக என 4 முனை போட்டி நிலவினாலும் தேசிய மதசார்பற்ற அணி என 2 அணிகள் இடையே தான் போட்டியை உள்ளது. வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரித்தது தேர்தல் துறைக்கு மகிழ்ச்சியை தந்தாலும் மாநில அரசியல் கட்சிகளின் தலைமைகள் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. பல தொகுதி வேட்பாளர்களுக்கு இந்த தொகுதியில் வாய்ப்புகளில் முக்கிய கட்சிகளில் உள்ள சிலர் தங்களுக்காக கிடைக்காததால் எதிர்த்தரப்புக்கு மாறி களம் கண்டது. இடைத்தேர்தல் போல் பல தொகுதிகளில் பணம் வாரி இறைக்கப்பட்டது. தாவேகாவின் புதிய வருகை உள்ளிட்டவற்றால் வரும் தேர்தல் முடிவை முன்கூட்டியே கணிக்க முடியாத நிலை உள்ளது. இதேபோல் மதசார்பற்ற கூட்டணியில் கடைசி வரை நீடித்த தொகுதி பங்கீடு இழுபறி, காங்கிரசின் பிடிவாதம், இடதுசாரிகள், விசிகாவின் அடுத்தடுத்த மாறுபட்ட நிலைப்பாடுகள், காங்கிரஸ் கட்சி தலைமை எச்சரிக்கையை மீறி போட்டி வேட்பாளர்கள் களம் கண்டது உள்ளிட்டவற்றால் தேர்தல் முடிவு எப்படி இருக்குமோ என எதிர்பார்ப்பு கூடியுள்ளது. ஆண்டுதோறும் வெயிலின் தாக்கத்திலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பல்வேறு குளிர்பானங்களை அருந்தி வெயிலிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொண்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் குளிர்பான கடைகள் மற்றும் குளிர்ச்சியான பொருட்கள், வெள்ளரி பிஞ்சு, வெள்ளரி பழம், கிர்ணிப்பழம், பன நுங்கு உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை செய்யும் இடங்களை தேடி பொதுமக்கள் படையெடுத்து தேவையான பொருட்களை வாங்கி அருந்தி வெயிலில் பாதுகாப்பாக இருந்து வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரியில் வழக்கத்திற்கு மாறாக வெயிலின் தாக்கம் அதிக அளவில் இருப்பதால் பொதுமக்கள் கடுமையான இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் மேலும் காலை முதலே அதிக வெயிலுடன் அனல் காற்று வீசுவதால் பொதுமக்கள் வெளியில் செல்லவே அச்சத்துடன் உள்ளனர். மேலும் பொதுமக்களுக்கு வெயில் தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் தர்பூசணி பொருட்கள் சாலை ஓரங்களில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடலூர் சாலை, வழுதாவூர் சாலை, விழுப்புரம் சாலை, திண்டிவனம் சாலை உள்ளிட்ட நகரத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் தர்பூசணி பழம் அதிக அளவில் குவிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 1 கிலோ தர்பூசணி 15 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை புதுச்சேரியில் விற்பனை செய்யப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பழங்களை வெட்டி கீற்றாகவும் விற்பனை செய்கின்றனர். பொதுமக்களும் தர்பூசணி கடைகளுக்கு படையெடுத்து தேவையான தர்பூசணியை வாங்கி அருந்தி தங்களை வெயிலிலிருந்து பாதுகாத்துக் கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் தர்பூசணி வியாபாரம் களை கட்ட தொடங்கியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற சித்த மருத்துவ முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். ஆரிய வைசிய யுவஜன சேவா சங்கம் சார்பில் புதுச்சேரியில் சித்த மருத்துவ முகாம் இன்று புதுச்சேரி வைசியால் வீதி ஆரிய வைசிய திருமண மண்டபத்தில் சித்த மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமில் தோல், விஷக்கடிகள், கண் தொடர்பாக பிரச்சினை மற்றும் பெண்களுக்கு ஏற்படும் சுகாதார பிரச்சினைகளுக்கு மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கி சிகிச்சை அளித்தனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.
தமிழகத்தில் நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலில் சேலம் உட்பட மாவட்டம் முழுவதும் உள்ள ரஜினி ரசிகர்களின் தரப்பில் என்டிஏ கூட்டணி கட்சியின் தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் தீவிர ரசிகரான பாரப்பட்டியைச் சேர்ந்த கனகராஜ் நிபந்தனை அற்ற முழு ஆதரவினை 11 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மட்டும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ரஜினிகாந்த் அரசியலுக்கு இனி வரமாட்டார் என்ற சூழலில் தமிழகம் முழுவதும் ரஜினி ரசிகர் மன்றங்கள் அனைத்தும் முற்றிலுமாக கலைக்கப்பட்டன என்றாலும் கூட ஒவ்வொரு மாவட்டத்திலும் முக்கிய நிர்வாகிகளை மட்டுமே தற்பொழுது வரை ரஜினிகாந்த் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் பாரப்பட்டியை சேர்ந்த கனகராஜ் அதிமுகவிற்கு நிபந்தனை ஏற்று முழு ஆதரவினை 11 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தெரிவித்ததைத் தொடர்ந்து தற்பொழுது சேலம் மாவட்ட ரஜினி மன்றங்களில் பெரும் பூதாகரத்தை கிளப்பியுள்ளது என்பது சேலம் மாநகரம் உட்பட மாவட்டம் முழுவதும் உச்சகட்ட பரபரப்பினை எட்டியுள்ளது. இந்த நிலையில் சேலம் சூரமங்கலம் உழவர் சந்தை அருகே உள்ள பாரப்பட்டி கனகராஜன் இல்லத்தில் முக்கிய ரஜினி ரசிகர்கள் மட்டும் கலந்து கொண்ட ரகசிய ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்று சேலத்தில் உச்சகட்ட பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து ரஜினியின் தீவிர பக்தரான பாரப்பட்டி கனகராஜ் நம்மிடையே கூறுகையில், தமிழகம் மட்டும் அல்ல, உலக சூப்பர் ஸ்டார் என்று தற்பொழுதும் அனைவராலும் உற்றக்கூடிய கடந்த 1996ஆம் ஆண்டு அரசியல் கட்சிக்கு நான் வரப்போவதில்லை என்றும் எந்த அரசியல் கட்சிகளுக்கும் எனக்கு ஆதரவு இல்லை என்பதையும் அவர் திட்டவட்டமாக கூறியிருந்த நிலையில் கடந்த 22ஆம் ஆண்டு பாரப்பட்டி கனகராஜ் ஆகிய எனது தலைமையில் திருப்பதிக்கு ரஜினி ரசிகர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு நடைப்பயணமாகவே சென்று ரஜினிகாந்த் அவர்கள் தனது நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்து மீண்டும் அரசியல் வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி சிறப்பு வழிபாடுகள் மேற்கொண்டதாக குறிப்பிட்ட பாரப்பட்டி கனகராஜ், இதேபோல் கரண்ட் 2013ஆம் ஆண்டு மிகப்பெரிய அளவிலான யாகம் வளர்க்கப்பட்டு மீண்டும் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சிறப்பு வழிபாடு மேற்கொண்டதாக தெரிவித்தார். கடந்த 30 ஆண்டுகளாக ரஜினி மன்றத்தில் தான் பொறுப்பில் இல்லை என்றாலும் கூட ரஜினிகாந்த் அவர்களுக்காக எண்ணற்ற நல உதவிகளை செய்து கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் திமுக ஆட்சி அமையும் போதெல்லாம் மக்கள் சொல்லொன்னா துயரத்திற்கு ஆளாகி வருவதாகவும், சேலத்தை சேர்ந்தவர் மண்ணின் மைந்தர் முதலமைச்சர் வேட்பாளர் என்ற அடிப்படையில் மட்டுமே வரும் சட்டமன்ற தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மட்டும் ரஜினி ரசிகர்களின் முழு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்ததாக குறிப்பிட்ட பாரப்பட்டி கனகராஜ், மன்றத்திலிருந்து விலகியிருந்தாலும் கூட முக்கிய நிர்வாகிகள் அனைவரின் ஒப்புதல் பெற்று மட்டுமே இந்த அறிவிப்பை தான் கூறியதாகவும், நிலைமை இப்படி இருக்கும்பொழுது ரஜினி ரசிகர் மன்ற இணை செயலாளர் SK கணேசன் என்பவர் பாரப்பட்டி கனகராஜன் இந்த முடிவுக்கு ரஜினி மன்றத்திற்கும் எந்த தொடர்பும் சம்பந்தமும் இல்லை என்று குறிப்பிட்டதோடு மட்டுமல்லாமல் சம்பந்தமே இல்லாமல் தன்னிச்சையாக முடிவெடுத்து அதிமுகவிற்கு சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளில் முழு ஆதரவென கூறியிருப்பதும் இதற்கும் மன்றத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என அவர் தேவையில்லாமல் குறிப்பிட்டார் என்று கடுமையாக SK கணேசன் அவர்களை சாடியவர், சேலத்தின் மண்ணின் மைந்தரான எடப்பாடியார் அவர்களின் ஆட்சி அமைய வேண்டுமென்று நல்லெண்ண அடிப்படையில் எடுக்கப்பட்டுள்ளது என்றும் SK கணேசன் அவர்களின் இந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் குறிப்பிட்டது. மேலும் ரஜினிகாந்த் அனைத்து மன்றங்களையும் கலைத்து விட்டார், ஆனால் முக்கிய நிர்வாகிகளை மட்டும் கட்டுப்பாட்டில் தற்போதும் வைத்துள்ள சூழ்நிலையை நன்கு பயன்படுத்திக் கொண்டு திமுகவின் சதியில் சிக்கி திமுகவின் தூண்டுதலில் பெயரில் SK கணேசன் பொய்யான தகவல்களை பரப்பி வருகின்றார் என்று குற்றம் சுமத்திய பாரப்பட்டி கனகராஜ், 11 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுகவின் வெற்றி உறுதி என்றும் திமுகவின் சதி ஒருபொழுதும் எடுபடாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். தேர்தல் அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு வாக்குறுதிகளை அறிவித்திருந்தாலுமே கூட சேலம் மாவட்டத்திற்கென பல திட்டங்களை செய்து தருவதாக உறுதியளித்துள்ளார். ரஜினி ரசிகர்கள் என்றாலும் கூட சேலத்தின் வளர்ச்சிக்கு பல திட்டங்களை செய்து தருவதாக கூறி மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளதாகவும், கணேசன் மீண்டும் இதே நிலையில் தனது செயல்பாட்டை தொடர்ந்தார் என்றால் SK கணேசன் மீது மான நஷ்ட வழக்கு தொடங்குவேன் என்றும் மிக வன்மையான எச்சரிக்கையும் விடுத்துள்ள பாரப்பட்டி கனகராஜ், நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலில் சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை 11 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறுவது உறுதி என்றும் சூளுரைத்துள்ளார். அப்பொழுது நிர்வாகிகள் பலரும் உடன் இருந்தனர்.
கரூர் மாவட்டம் கிருஷ்ணாயபுரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிடும் சி.கே. ராஜா தனது தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கிராமமாக சென்று சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார். கிருஷ்ணாயபுரம் அருகே பாப்பையம்பாடி, வடவம்பாடி, பன்னப்பட்டி ஊராட்சி பகுதிகளில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட திமுக வேட்பாளர் சி.கே. ராஜாவிற்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து நிர்வாகிகள் சால்வை, மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கடந்த 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் பல எண்ணற்ற நலத்திட்டங்களை கொண்டு வந்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆகும். திராவிட மாடல் 2.0 அரசு அமையும் பொழுது அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 8,000 கூப்பன், மகளிர் உரிமை தொகையை 2,000 உயர்த்தி வழங்குதல், முதியோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளி உதவித்தொகை உயர்த்தி வழங்குதல், நெல் மற்றும் பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்குதல் உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் என்றும், ஏற்கனவே கிருஷ்ணாயபுரம் தொகுதியில் மணவாசியில் தமிழ்நாடு அரசு வேளாண்மை கல்லூரி அமைத்து தந்துள்ளார். கடவூர் பகுதியில் சிப்காட் தொழிற்சாலை அமையும் பொழுது 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகும். மேலும் உங்கள் பகுதியில் உள்ள அடிப்படை வசதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவதாகவும் கூறி வாக்கு சேகரித்தார். அப்பொழுது பொதுமக்கள் உடன் சேர்ந்து செல்ஃபி எடுத்தும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். குளித்தலை அருகே பொய்யாமணி, இனுங்கூர் ஊராட்சி பகுதிகளில் திமுக வேட்பாளர் சூரியனூர் சந்திரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தமிழ்நாட்டில் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் களம் தற்பொழுது சூடுபிடித்துள்ளது. கட்சி வேட்பாளர்கள் பலரும் தங்கள் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு பொதுமக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சூரியனூர் சந்திரன் பொய்யாமணி ஊராட்சிக்குட்பட்ட பொய்யாமணி, புலவர்புரம், திருச்சாப்பூர், கோட்டையார் தோட்டம், பங்களாபுதூர், இனுங்கூர் ஊராட்சிக்குட்பட்ட இனுங்கூர், சுக்கம்பட்டி, புதுப்பட்டி, வைரபுரி ஆகிய பகுதிகளில் திறந்தவெளி வேனில் பிரச்சாரம் மேற்கொண்டு பொதுமக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசின் சாதனைகளை எடுத்து கூறியும் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்து கூறியும் உங்கள் குடும்பத்தில் ஒருவனான, சகோதரனான, நண்பனாக நினைத்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிங்கள் என பொதுமக்களிடையே வாக்கு சேகரித்தார். அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும், நிர்வாகிகள் சால்வை அணிவித்தும், மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.